நீதிக்கண்ணு ஒண்ணு சொன்னீங்கல்ல மேம். அங்க வந்துட்டு மாசாணி அம்மன் கோயில் போணும் அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் என்ன நெனைப்பாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க, நம்மளுக்கு தீங்கா ஏதாவது விஷயம் செய்வனை, மந்திரம், மாந்திரீகம் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, ஒரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, ஒரு கணவன், மனைவி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனைச்சிருந்தா, அந்த மாதிரி பண்ணியிருக்கவங்கள இவங்க தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்கள நெனச்சுட்டு அந்த நீதி கல்ல போயிட்டு ஏதோ மொளகாலாம் போட்டு அரைச்சு, அந்த கல்லு மேல பூசுவோம். பூசி அந்த கல்லு எரியிற மாதிரி நம்மளுக்கு தவறு பண்ணவங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், எரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பா. அங்க போன 90 நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும். அந்த அரக்கன் தான் அங்க கல்லா இருக்கக்கூடிய நீதிக்கல். ம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரக்கன ஆக்டிவேட் பண்றோம். இதுதான் அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். அம்பாளுடைய அரக்கனாக இருக்கக்கூடியவன், அங்க போகும்போது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஊசி மொளகான்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த முன்ன என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகாவ காய வைக்கிறது தான் காஞ்ச மிளகா. ஆனா, ஊசி மொளகான்னு தேர்ந்தெடுத்து, அத எடுத்து ஒவ்வொரு நாளும் உரு சொல்லி காய வைப்பாங்க. ஓ! அத நான் மாசாணி அம்மனுக்கு இத சமர்ப்பிக்க போறேன். என்னோட பிரச்சனைகள் தீர்க்கணும்னு சொல்லிட்டு 18 நாள்லேருந்து சில 90 நாள், சில 108 நாள் அதுவரைக்கும் அத செய்வாங்க. அத காய வச்சு, அத எடுத்துட்டு வந்து அம்பாள் பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு, அரைப்பாங்க. அங்கே கல்லு இருக்கு. அரைச்சு அத எடுத்துட்டு வந்து அந்த அரக்க மேல பூசுவாங்க. அந்த பூசுன உடனே நீதி கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள வேண்ட ஆரம்பிக்கும். அம்பாளோட உத்தரவுக்கு அந்த கல்லு காத்துட்ருக்கும். அதனால தான் அந்த தேய்ச்ச உடனே அம்பாளோட உக்கிரத்துக்கு ஏஞ்சி நின்னு, அந்த கல்லு போய் உடனே வந்து நியாயமான கோரிக்கையா இருந்தா உடனே அங்க போய் கணவன் மனைவி பிரியணும்னு செஞ்சா, வச்சவனுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தி ரிஃப்ளெக்ட் குடுக்கும். ஆகும். கண்டிப்பா. கண்டிப்பா. இவங்க குடும்பம் நாசமாவணும்னு போய் வச்சாங்கன்னா பிரச்சனை தான். என்னோட பணம் ஏமாத்திட்டாங்க. என் பணம் திரும்ப வரணும். என் நகை ஏமாத்திட்டாங்க. என் குழந்தைய கொன்னுட்டாங்க. அதுக்கான நீதி கிடைக்கணும். அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, தாராளமா அந்த கோவிலுக்கு போலாம். ஆனா, அவளே ஏமாத்தணும்னு நெனச்சாங்கனாக்கா, இவங்க வம்சத்தையே அவ அழிச்சிடுவா.